கதிராமங்கலம் கிராம மக்கள் கற்களை வீசி வன்முறையில் ஈடுபட்டதால் அவர்கள் மீது குறைந்த அளவில் பலப்பிரயோகம் செய்து கலைந்து போகச் செய்திருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்தார். தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் கடந்த 30ஆம் தேதி நடைபெற்ற வன்முறை குறித்து திமுக கொண்டு வந்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேரவையில் விளக்கமளித்தார். அதன்படி கதிராமங்கலம் கிராமத்தில் கடந்த 2001ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் ONGC நிறுவனம் சுரங்க குத்தகை உரிமத்தின் அடிப்படையில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தை குத்தகைக்கு எடுத்து கச்சா எண்ணெய் எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். இதுநாள் வரையில் அங்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பணிகள் நடைபெற்று வந்ததாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழக அதிகாரிகள் வருவாய் மற்றும் காவல்துறையினர் அவ்விடத்திற்கு விரைந்து சென்றனர். அதற்குள் காதி கிராமத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் சுமார் 150 பேர் அவ்விடத்தின் அருகே கூடி சாலையில் அமர்ந்து எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழக அதிகாரிகளை அவ்விடத்திற்கு செல்ல விடாமல் தடுத்ததுடன் மாவட்ட ஆட்சியர் நேரில் வர வேண்டும் என வலியுறுத்தினர். மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் எடுத்து கூறியும் கேளாமல் எரிவாயு குழாய் கிணறு ஒன்றின் அருகில் சாலையில் பரப்பி வைக்கப்பட்டிருந்த வைக்கோல் போர் உள்ளிட்ட பொருட்களுக்கு தீ வைத்ததுடன் அவர்களுக்குள் காவல்துறையின் மீது கற்களை வீசி தாக்கினர். இத்தாக்குதலில் ஒரு காவல் ஆய்வாளர் மற்றும் 2 காவலர்கள் கதிராமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவரும் காயமடைந்ததுடன் காவல்துறைக்கு சொந்தமான வாகனம் ஒன்றும் சேதமடைந்தது. காவல்துறையினர் கிராமத்தினரை அமைதியாக கலைந்து போக அறிவுறுத்தியும் அவர்கள் அதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து கற்களை வீசி வன்முறையில் ஈடுபட்டதால் குறைந்த அளவு பலப்பிரயோகம் செய்து அவர்களை கலைந்து போகச் செய்தனர். பின்னர் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கலைத்தினர் எரிவாயு இணைப்பினை துண்டித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு 10 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டனர். தற்போது கதிராமங்கலம் கிராமத்தில் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நிலைமை அமைதியாக உள்ளது என்பதை தெரிவித்துள்ளேன். இதற்கிடையே கதிராமங்கலத்தில் ONGC நிறுவனம் எண்ணெய் குழாயை புதிதாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர். இவர்களுடன் இணைந்த கிராம மக்களும் கருப்பட்டி தெருவில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டு கைதானவர்களை விடுவிக்க வேண்டும், ONGC குழாய் மாற்றும் பணிக்கு அதிகாரிகள் பாதுகாப்பு வழங்கக்கூடாது என்றும் கதிராமங்கலம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின் மற்றும் கதிராமங்கலத்திலிருந்து காதர் உசேன்.